இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நோட்டில் இருக்கிற பேஜ் எம்எஸ் வேர்டில் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லேஅவுட்டில் சைஸ் பார்த்தீங்கன்னா A4 செலக்ட் பண்ணிக்கோங்க. மார்ஜின் செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் மார்ஜின்ஸ் கொடுத்துக்கிறேன். அதில் டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் இது எல்லாத்துலேயும் நீங்கள் 0 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ கர்சர் அந்த டாப்புக்கு போனதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு 5 டைம்ஸ் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட்டில் டேபிள் கொடுத்துட்டு அதில் ஒரு ரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்சர்ட் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேப்ஸில் லைன் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரும். இப்போ அவுட்லைன் ஷேப் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு காப்பி வரும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இன்சர்ட்டில் ஷேப்ஸ் லைன் டூல் எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா கலர் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதையும் ட்ராக் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்படி ட்ராக் பண்ணும்போது சைஸ் கரெக்டாக வரலனா செலக்ட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் யூஸ் பண்ணி நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டேப்பில் கர்சரை வச்சுட்டு டேப்பு ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் லைன் ஆட் ஆகிறத பார்க்க முடியும். டேப் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டினியூஸாக லாஸ்ட் லைன் போகிற வரைக்கும். இப்போ நமக்கு ஃபுல் ஷீட்டுக்கு லைன்ஸ் வந்தாச்சு. இப்போ பேஜ் ரெடி பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லோகோ மட்டும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இன்சர்ட்டில் ஷேப்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்கும். அதில் நான் இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாப்பில் நான் ட்ராக் பண்ணி இந்த ஷேப்பை வரைஞ்சிக்கிறேன். ஷேப் ஃபில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்து ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஹோம் டேப்பில் போயிட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு கலர் பிளாக் கொடுத்துக்கிறேன். இதில் பேஜ் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் பக்கத்தில் டாட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ட்ரு கொடுத்துட்டு கீழே டேட் டைப் பண்ணிக்கிறேன். இதுக்கும் டாட் கொடுத்துட்டு டேட், மந்த், இயர் நடுவில் ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன். இந்த ஷேப்புக்கும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேஜ் ரெடி பண்ணியாச்சு. மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.